ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் மத்தியிலே வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஏபி ஜாஷ்வா சாமுவேலை சிகாகோ பிரேயர் லைன் சார்பிலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் அருமையான ஒரு இளம் பாஸ்டர், திருப்பூரில் ஐஎஃப்ஜி சபையில் இருக்கிறாங்க. அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் அவர் தேவ செய்தியை நமக்கு பகிர்ந்தெடுப்பார். ஓவர் டு பாஸ்டர் ஏபி. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த காலவேளை நான் கொண்டு வருகிறேன். இந்திய தேசத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு எங்களுடைய ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் தூரத்திற்கு சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறார். இந்த காலவேளையில தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிற போதெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பனை இந்த காலவேளை நாம் ஆராதிக்கிறோம். இதனால எனக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனாகிய கர்த்தரை நான் மனதார துதிக்கிறேன். அன்பு சசிகுமார் அங்கிளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் நோக்கி பார்ப்போம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை இந்த கால வேளையில நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்நிய பாஷை கிருபை பெற்றிருந்தீங்கன்னா அந்நிய பாஷைகளில பேச தொடங்கலாம். ஒரு நிமிடங்கள். டேக் a minute. Oh, hallelujah. Hallelujah. Start praising. Open your mouth and speak in tongues for a while. Amen. ஒரு நிமிடம் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேச தொடங்குவோம். ஹப்ராட்டேலி ஹஸ்மனோ கோரியா கட்டானபா ஹப்ரேனியா டோனோ ஹஸ்மோனோ கல்கபௌதியா கஸ்மனட்டே அம்ப்ரோட்டோடிய பிராஸ கல்கமானி ஹம்ப்ரோட்டோகல் குமோனியா கத்தானபா Alkaradianta nekiata dabodia kalkamoni hantarabala bodudabo shahalkamani hantaraba o ribiatana moshagada kalkamani hantarabala badudabala hantarabala. Oh, hallelujah, 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 hallelujah. യേശുവേ നീ പെരിയവർ, യേശുവേ നീ വലിയവൻ. hallelujah, hallelujah, hallelujah. நீ பெரிய தேவன், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சிகாகோ பிரேயர் லைன்ஸ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக, ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்தில் இந்த காலவேளை உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் வருகிறேன். சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி கல்விமானின் ஆவி கொடுக்கிற ஆண்டவர், நேற்று இரவே இந்த சபைக்கு கூடி வருகிற ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை நீங்க சொல்லணும் நீங்க திட்டம் கொண்டதற்காக நன்றி. இந்த காலவேளை உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வருவதாக, கணுக்களையும் ஊனையும் வகையிருக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக. வந்த ஒவ்வொருவரும் சொல்லணும், கர்த்தனோடு கூட பேசினார்னு சொல்லணும். ஒவ்வொரு கர்த்தருடைய ஆவியானுடைய கட்டுப்பாட்டிற்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நாம மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதி கன மகிமை நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை இந்த கால வேளையில நிறைவாய் 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 ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறது போல இந்த சிகாகோ பிரேயர் லைன்ஸை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் வருகிற நாட்களில ஆசீர்வதித்து உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. இதனால தியானத்திற்கென்று எடுத்த தேவனுடைய வேத பகுதி என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை தயவு செய்து குறிப்பெடுக்க முடிகிறவங்க நோட்ஸ் எடுக்க முடியும்னா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். வசனத்தை கேட்கிற போதே வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் நம்பர்ஸ் சாப்டர் 17 verses 5 அதனுடைய முதல் பகுதி நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழிற்கும். முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் 17:1, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவன் கோலில் அவன் பேரை எழுதுவாயாக என்றார். லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவா என்றார். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான்
உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழிற்கும். இந்த கால வேளையில ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேச நினைக்கிற காரியம், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழிற்கும். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய 12 சகோதரர்களையும் தன்னிடத்தில் வரவழைத்து அவன் விதமாய் சொல்லுகிறான். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி 12 பிள்ளைகளையும் யாக்கோபினுடைய கடைசி நிமிஷத்தில் தன் தகப்பனுடைய வாயிலிருந்து 12 சகோதரர்களுக்கு 12 பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொருவனாக கர்த்தர் வரவழைக்க பண்ணுகிறார். யாக்கோபு வர பண்ணுகிறார். அப்போ முதல் மகனாகிய ரூபன் வருகிறான், சேஷ்ட புத்திரன். அப்போ அவனிடத்துல சொல்லுகிறார், நீ தகப்பனுடைய மஞ்சத்தை நீ அசுசிப்படுத்தினாலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய்னு சொல்லி அவனை சபிக்கிறார். இரண்டாவது சிமியோனும் லேவியும் அவர்களுக்கு முன்பாக வருகிறார்கள். அப்போ சிமியோனும் லேவியும் குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரட்டை சகோதரர்கள் போல, அவர்களுடைய பட்டயம் கொடுமையின் பட்டயம் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, எல்லாரையும் தனித்தனியா சொல்லிட்டு ஏன் சிமியோனையும் லேவியும் மாத்திரம் ஒரே மாதிரி சொல்லுகிறன்னு சொன்னா, 2 பேரும் ஒரே ஆவியை உடையவர்களா இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் என்னன்னா எப்பவுமே பயங்கர கோபம், பயங்கரமான மூர்க்கம். ஏன்னு கேட்டா, சீகேமுக்கு பக்கத்துல அவர்கள் குடியிருந்த போது இவர்களுடைய சகோதரி ஆகிய தீனாள் அந்த சீகேமை சுற்றி பார்க்கும்படியாக தன் தோழிகளோடு போன போது அங்கே அவருடைய வாழ்க்கை கெடுக்கப்பட்டது, நற்சாட்சி இழந்தால். இதை ஓடி வந்து தன் சகோதரர்கிட்ட சொன்னபோது பயங்கர கோபம் கொண்டார்கள். இரட்டை சகோதரர்கள் பயங்கர கோபம் கொண்டு இவர்களாம் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். என்ன? சேமின் மனுஷனிடத்துல போய், ராஜாவின் இடத்துல போய், நாங்கள் உங்களோடு சம்பந்தம் கலக்க விரும்புகிறோம், அதனால எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு, நாங்க மற்றவர்களிடத்துல சேர வேண்டும் என்றாலும், மற்ற ஜாதியார் எங்களிடத்தில் சேர வேண்டும் என்றாலும், எங்கள் தெய்வன் எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன போதே அவங்க கிட்ட சொன்னா, நீங்க விருத்த சேதனம் பண்ணனா நாங்கள் உங்களோடு கூட சம்பந்தம் கலக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இவங்க சொன்னது மாதிரியே சேம் மனுஷரும் ராஜாலிருந்து எல்லாரும் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அன்றைக்கு ராத்திரியே எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். எல்லாரும் பலவீனப்பட்டு வீட்டுல படுத்திருக்கிறாங்க. ஒரு ஆண் மகனாகிலும் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் பலவீனமா இருக்கிறாங்க. ஆனா இந்த சகோதரர்களாகிய சிமியோனும் லேவியும் பட்டயத்தை தங்கள் உரையில போட்டுக்கொண்டு தங்களுடைய இடுப்புல சொருகி கொண்டு நேர சீகேமுக்குள்ளாக போய் எல்லா ஆண்களையும், நீதான் என்னுடைய சகோதரியை கெடுத்தாய், சகோதரியுடைய வாழ்க்கை கெடுத்தாய்ன்னு சொல்லி வெட்டி 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 அன்று ராத்திரி முழுவதும் கூக்குரலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இதை கேட்ட யாக்கோபு தன் சகோதரர்களை, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், சிமியோனும் லேவியும் இரட்டை சகோதரர்கள். வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது பாருங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று அவனை அந்தகாரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் சொல்லி உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் உக்கிரமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய தன்னுடைய பிள்ளையாகிய சிமியோனையும் லேவியும் அவன் சபித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயினிடத்துல சொல்லுகிறார், 12 கோத்திரத்தில் இருக்கிற 12 பிதாக்களுடைய பேர் எழுதப்பட்ட, கோத்திரம் எழுதப்பட்ட அந்த கோலை நீ என்னுடைய சமூகத்திற்கு நீ கொண்டு வர வேண்டும். நான் உன்னை சந்திக்கிற இடமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக என் பிரசனத்தில் அந்த கோலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை மோசே எல்லா தலைவர்களிடத்திலும் அவர் சொல்லுகிறார். மோசே சொன்னது போலயே எல்லாரும் தங்கள் கோல்களை கொண்டு வந்தார்கள். பேர் எழுதப்பட்டிருக்கிறது, தலைவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது, கோத்திரத்தினுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா கோத்திரங்களும் மோசேனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டு எல்லா கோள்களும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் இப்ப போகிறது. இப்பதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல்
துளிர்க்கும். நான் யாரை தெரிந்து கொள்ளுகிறேனோ அவனுடைய கோல் துளிர்க்கும். அந்த ராத்திரி சாட்சி பெட்டிக்கு முன்பாக தெய்வ சமூகத்தில் கொண்டு போய் அந்த கோள்கள் எல்லாம் வைத்துட்டு ஜெப பிரசனத்தில் மோசே காத்து கொண்டிருக்கிறார். சகல இஸ்ரவேல் ஜனங்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? எந்த கோத்திரம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எந்த கோத்திரம் எழுந்து ஆண்டவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதுல அங்க ஒரு பெரிய சந்தேகம் வந்ததுனால தான் இந்த காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இரவெல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். மோசே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். விடியற் காலமான போதோ, வெடியற காலமான போதோ, இப்போ எங்களுக்கு இந்தியாவில் இப்ப கரெக்டா 6:25 ஆச்சு. இப்பதான் விடிந்து வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சமயத்துலதான் மோசே நேரா தேவனுடைய சமூகத்திற்குள்ள போய், ஆண்டவரே நீ யார் தெரிந்து கொண்டீரோ அவனுடைய கோலை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி போய் பார்த்தா வசனம் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல், லேவியினுடைய கோல் துளிர்த்திருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு சபிக்கப்பட்டவனுடைய கோல். வாழ்க்கையில அவன் கேட்டதெல்லாம், நீ சபிக்கப்பட்டவன், உன் வாழ்க்கையில நீ பிரிந்து உன் வாழ்க்கை சிதறடிக்கப்படும் சொல்லி கேட்டதெல்லாம் சபிக்கப்பட்ட வார்த்தைகளா இருந்தாலும், அன்று ராத்திரியில தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகப்பட்டதான அந்த ஆரோனுடைய லேவினுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது போல, உடமானா ஹந்தானா ரிஹஸ்மனா கல்கமானி அம்துடபால் கபரபால் அதுடபா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இந்த காலை வேளையில பேசுகிறார். உன் வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு நீங்க சொல்லலாம், ஆனா உன் வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில மனிதர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிமித்தமாய் உன் வாழ்க்கைகள் காய்ந்து போன ஒரு குச்சியை போல, காய்ந்து போன ஒரு ஸ்டாஃப போல, காய்ந்து போன ஒரு கோலை போல இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, சபிக்கப்பட்ட லேவியினுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ண முடியும்னு சொன்னா, இந்த காலை வேளையில உங்கள் வீடுகளில ஒரு தெய்வத்தினுடைய பிரசனம் இறங்கி வருகிறது. தெய்வனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. இதுவரை நீ சபிக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னது போல, எப்படி லேவியினுடைய கோல் துளிர்த்ததோ, இந்த காலை வேளையில உன் வாழ்க்கையின் கோள்கள் துளிர்க்கிறது. உங்க குடும்பங்கள் துளிர்க்கிறது, உங்க வேலைகள் துளிர்க்கிறது, உங்க வாழ்க்கைகள் துளிர்க்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல் துளிர்த்து, அது பூ பூத்து, அது காய் காய்த்து, அது வாதுமை பழங்களை கொடுத்தது உண்மை என்று சொன்னால், ஒரு ராத்திரி தெய்வ சமூகத்தில் காத்திருந்த, அந்த ஜெப பிரசனத்தில் காத்திருந்த, தெய்வத்தின் மகிமைக்குள்ளாக தெய்வத்துடைய பிரசனத்திற்குள் வைக்கப்பட்ட அந்த கோல் துளிர்க்க முடியும்னு சொன்னா, ஈஸியா சொன்னா, எந்த பச்சைத்தன்மையும் இல்லாத ஒரு கோல், வனாந்திர வெளிகளிலிருந்து வெட்டப்பட்டு கொண்டு வந்த கோல், காய்ந்து போன கோல், கொஞ்சம் கூட பச்சை ஒரு கிரீனிஷ் இருக்குமான்னு கேட்டா சுத்தமா இருக்காதது, பச்சைத்தன்மை இல்லாதது, துளிர் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நோ சான்ஸ், 100% நோ சான்ஸ். ஆனா அந்த கோலை தெய்வ பிரசனத்திற்குள் கொண்டு போய் வைத்த போது எப்படி பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்ததோ, இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியான உங்களிடத்தில் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். உன் வாழ்க்கை சபிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கலாம், உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லியிருந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். இந்த காலவேளையில் ஆவியானவருடைய வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, டியர் பாஸ்டர், சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சபிக்கப்பட்டவனுடைய கோல் துளிர்க்க முடியும்னு சொன்னா, நம்பிக்கையற்றவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும்னு சொன்னா, இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உங்க குடும்பத்தை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க ஊழியத்தை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கோல், உன் வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவலமாய் பேசுகிறார். ஒரு நிமிஷம் கையடிச்சு கை தட்டி ஆண்டவரை துதிக்க தொடங்குங்க. வாய்களை திறந்து துதிக்க தொடங்குங்க. தெய்வ பிரசனம் உங்களை நிரப்பட்டும், தெய்வ பிரசனம் உங்களை நிரப்பட்டும், தெய்வ மகிமை உங்களை நிரப்பட்டும். இந்த காலவேளை தெய்வ மகிமை அபிஷேகம், தெய்வ மகிமை அபிஷேகம், தெய்வ மகிமை அபிஷேகத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஹalleluya. ஒரு ராத்திரியில அற்புதத்தை செய்ய முடிக்க முடியும்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையில கர்த்தரால் அற்புதம் செய்ய நிச்சயமாய் முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, மோசே அந்த கோலை எடுத்து வந்து வெளியே காண்பிக்கிறான். எல்லாருடைய கோலும் கொடுத்தது மாதிரியே இருக்கு. ஆனால் சபிக்கப்பட்டவனுடைய கோல், நம்பிக்கையற்றவனுடைய கோல், எதிர்காலம் இல்லாதவனுடைய கோலை கர்த்தர்
ஓ துளிர்க்க பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக விக்கிரக ஆராதனை செய்த போது, நான் சொன்னேன், இரட்டை சகோதரர்கள் போல ஒரே மாதிரி கோபத்திலும் மூர்க்கத்திலும் ஒன்னா இருந்தவர்கள் சிமியோனும் லேவியும். ஆனால் மோசே 40 நாட்கள் தெய்வ சமூகத்துல போய் இருந்து ஜெபம் பண்ணிட்டு கீழே வருகிற போது கர்த்தர் சொன்னார், மோசே, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், அவர்களை நான் அழித்து போட போகிறேன்னு சொல்லி கர்த்தர் மோசே இடத்துல கற்பலைகளை எழுதி கொடுக்கிற போது மோசே மேல இருந்து கீழே இறங்கி வரார். ஜனங்கள் செய்கிற அநியாயம் தாங்க முடியல. கன்று குட்டிகளை வார்ப்பித்து, தங்கத்தால் செய்யப்பட்ட கன்று குட்டிகளை வார்ப்பித்து அவர்களை நமஸ்கரிக்கிறார்கள். இதுதான் எங்களை நடத்தி வந்தது, இதுதான் எங்களை இனிமேலும் நடத்தும்னு சொல்லி நடத்துகிற போது மோசே அந்த கற்பலைகளை மேல இருந்து தூக்கி போடுகிறார். அப்ப கேட்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்கிற போது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஆனா இந்த சபிக்கப்பட்டவன் இருக்கான் பாருங்க, இந்த ஆசீர்வாதத்திற்கு புறமானவன் இருக்கான் பாருங்க, லேவி கோத்திரம் மாத்திரம் வலது பக்கமாய் வந்து நின்று சொன்னாங்க, நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறோம். ஓ ரபா ஷகா தரபா லபா. உன் வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும்படியா வந்திருக்கிற லேவியே, உன் வாழ்க்கையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உன் வாழ்க்கையில இந்த காலை வேளையில வறட்சிகளை நீக்கி உன் வாழ்க்கையின் கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். துளிர்க்க பண்ணுகிறத மாத்திரம் அல்ல, நீ பூ பூக்க போகிறாய், நீ காய் காய்க்க போகிறாய், நீ கனி கொடுக்க போகிறாய் என்று சொல்லி எந்த பச்சத்தன்மை இல்லாத, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ண முடியும்னு சொன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ண முடியும். இந்த வாதுமை இந்த மரத்தை, இந்த செடியை குறிச்சு நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரோனுடைய கோல் எப்படிப்பட்டதுன்னு. இது சாதாரணமாய் ஒரு விதையாய் மண்ணுல விழுந்து அந்த செடி வளர்ந்து செடியாய் வந்து அது மரமாய் வந்து பூ பூத்து காய் காய்க்க வேண்டும் என்று சொன்னால் 7 வருடங்கள் ஆகும். மினிமம் 7 years, 7 வருடங்கள் ஆகும் அந்த செடி வருகிறதற்கு. அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்க 7 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த கோல் வனாந்திரத்திலிருந்து வெட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனது. பச்சை தன்மை இல்லாதது, ஒரு செழிப்பும் இல்லாதது. ஒரு கோடு போட்டா அந்த கோட்ல இருந்து கூட ஒரு பச்சை வாசனை வருமானு கேட்டா ஒண்ணும் இல்ல, வறட்சியானது. ஆனால் அந்த செடி தெய்வ சமூகத்தில் ஒரு ராத்திரி செலவிட்டது நிமித்தமாய் வசனம் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார், லேவியினுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். 7 ஆண்டுகள் நடக்க வேண்டிய பெரிய ப்ராசஸ ஆண்டவர் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி, ஆண்டவர் அப்படியே சுருக்கி ஒரு ராத்திரி வேளையில துளிர்க்க பண்ண முடியும்னு சொன்னா, இந்த சிக்காகோ பிரேயர் லைன்ஸ்ல இருக்கிற உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் நான் ப்ரொஃபஸியானு சொல்லுகிறேன். 7 ஆண்டுகள் நடக்க வேண்டிய கடந்த நாட்களில் எந்தெந்த காரியங்கள் உங்கள் கைகளை விட்டு மாறி மாறி போனதோ, இந்த காலை வேளை தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற, தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக வந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அன்பு தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், உன்னை நான் துளிர்க்க பண்ணுவேன், உன் ஊழியத்தை நான் துளிர்க்க பண்ணுவேன். தெய்வ பிரசனத்திற்குள் ஒருவன் காலடி எடுத்து வைத்தால் அவன் வாழ்க்கை எவ்வளோ வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும், எவ்வளோ வறட்சியான வாழ்க்கையா இருந்தாலும் அவனை இந்த காலை வேளையில துளிர்க்க பண்ண நான் ஆராதிக்கிற என் தேவன் அவர் போதுமானவரா இருக்காருன்னு சொன்னா எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்த முடியும்? யாக்கோபு தன் சகோதரர்கள், தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஒவ்வொருவனாய் அழைத்து சிமியோனையும் லேவியும் அவன் சபிக்க ஆரம்பித்தான். சிமியோனை குறித்து அதுக்கப்புறம் வசனம் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா லேவியை குறிச்சு வசனம் இருக்கு. என்ன? இவன் நித்தமும் இவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்வார்கள். ஒரு நாள் நான் சபிக்கப்பட்டவனா இருந்தேன், ஒரு நாள் நான் நம்பிக்கையற்றவனா இருந்தேன், ஒரு நாள் என்னுடைய கோல் வறட்சியின் கோலா இருந்தது. ஆனா இப்போ அது பெரிய மரமா இருக்கு. காரணம் என்ன? ஒரு ராத்திரி தெய்வ சமூகத்தில் இடைப்பட்டது. தெய்வ பிரசனத்திற்குள் இருந்த மோசே, தெய்வ பிரசனத்திற்குள் இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. தினந்தோறும் நீங்க ஜெபிக்கிறீங்க, வாரந்தோறும் நீங்க ஜெபிக்கிறீங்க. நான் சொல்றேன், தெய்வ பிரசனத்திற்குள் வருகிற போது முழு மனதோடு வந்து
எந்த தெய்வ பிள்ளை காத்திருக்கார்களோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் சம்பவிக்கட்டும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் சம்பவிக்கட்டும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணின அதே தெய்வ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்க பண்ண அது போதுமானதா இருக்கு. யோபு பக்தன் விதமாய் சொல்லுகிறார், யோபு 14ஆம் அதிகாரத்தில், ஒரு விருட்சமானாலும் அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு விருட்சமானாலும் அதற்கு நம்பிக்கை உண்டு. ஒரு செடி இருக்கு, அந்த செடி காஞ்சு போய் கீழே விழுந்து மடிந்து போனாலும் மண் வாசனையினாலே, மண்ணினுடைய நல்ல வளத்தினால, மண்ணில் இருக்கிற அந்த தண்ணி பதத்தினால, அந்த ஈர பதத்தினாலே அது மீண்டுமாய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு வேர் உண்டு. அந்த வேர் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறதற்கு வாய்ப்பில்லை, வளர்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஆனா கர்த்தர் அதை துளிர்க்க பண்ண முடியும்னு சொன்னா, காரணம் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக தேவன் இஸ்ரவேலர்களை, தேவன் மோசையை சந்திக்கிற இடமாகிய தெய்வ பிரசனத்துல அந்த கோல் வைக்கப்பட்டதன் நிமித்தமாய் அந்த கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். ஓ ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற நாளாய் இந்த காலை வேளையில் உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார், நீ ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் பங்குகளை பிரித்து கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் பங்கு இருக்கு, 11 கோத்திரத்திற்கும் பங்குண்டு. ஆனால் லேவி கோத்திரத்திற்கு பங்குண்டான்னு கேட்டா பங்கு கிடையாது. அவங்களுக்கு போஷனே இல்லை, அவங்களுக்கு பிளஸிங் போஷன் இல்லை. ஏன் போஷன் இல்லைன்னு கேட்டா, கர்த்தர் சொல்றாரு, லேவிக்கு நானே பங்கும் சுதந்திரமுமா இருக்கிறேன். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நினைக்கிற போது, எனக்கு எனக்கு தேவையானது நிறைய இருக்கு, ஆனா சந்திக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்க ஆண்டவரே, உதவி செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்க ஆண்டவரே, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன்னு நீங்க சோர்ந்து போவீங்கன்னா, இந்த கால வேளையில லேவியை பார்த்து கர்த்தர் சொன்னது போல அவனுக்கு நானே பங்கும் சுதந்திரமா இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார்னா, இன்னைக்கு அதே வார்த்தையை நான் உங்க மேல நான் டிக்ளேர் பண்ணி நான் ஜோம் பண்றேன். உங்களை நான் பிளஸ் பண்ணி நான் ஜோம் பண்றேன். ஒரு துளிர்த்த கோலை கொண்டு அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நானே பங்கும் சுதந்திரமுமா இந்த கால வேளையில நான் காணப்படுகிறேன். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் தசம பாகங்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். 11 சகோதரர்கள் 10% தசம பாகம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். பல ஏற்பாட்டு நாட்களிலிருந்தே அதை நம்ம கடைபிடித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் சபைகள் அதை செய்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அதை நம்ம செய்கிறோம். 10 ஒரு பங்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எல்லாரும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா 90% அவங்களுக்கு, 10% யாருக்குன்னா ஆண்டவருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் நீங்கள் யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா, லேவியனுக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப 11 சகோதரர்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதுல 10 எடுத்தீங்க அப்படின்னா 11 சகோதரர்கள் 10% வச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா, லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் 110% ஆஃப் பிளஸிங். ஆனா மத்த சகோதரர்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் பிளஸிங்னு கேட்டீங்கன்னா 90% ஆஃப் பிளஸிங். எங்க ஒரு காலத்தில் அவன் சபிக்கப்பட்டவன், தன் தகப்பனுடைய வார்த்தையினால தன் வாழ்க்கை சபிக்கப்பட்டது, நம்பிக்கையற்றவன், எதிர்காலம் தெரியாது. ஆனால் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் அந்த ஓ இந்த கன்றுக்குட்டி வேணுமா, இந்த கன்றுக்குட்டி வேணுமா, கர்த்தர் வேணுமா என்று கேட்ட போது கர்த்தருக்காக தனியாக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு கூட நீங்க பேசுகிறார். நீங்க இந்தியாவை விட்டு அமெரிக்கா தேசத்துல போய் எவ்வளோ கலாச்சாரங்களை நீங்க பார்க்கலாம், எவ்வளோ காரியங்களை நீங்க பார்க்கலாம், எவ்வளோ ட்ரெண்டியா இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் ஜனங்களை நீங்க பார்க்கலாம். எந்த லெவல்ல இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக வேறு பிரிக்கப்படுகிற சில லேவிக்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். உலகத்தோடு உலகமாய் வாழுகிறவர்கள் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நான் தேடுகிறேன். சிமியோனும் லேவியும் இரட்டை சகோதரர்களை, ஏக சகோதரர்களாய் ஒரே காரியத்தை செய்தார்கள். ஆனால் சிமியோனுக்கு ஒரு ஆசீர்வாதமான மேன்மை இருக்கான்னு கேட்டா மேன்மை இல்லை, லேவிக்கு ஆசீர்வாதமான மேன்மை இருக்கான்னு கேட்டா மேன்மை உண்டு. ஏன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியத்துவத்தை, தெய்வத்திற்கு ஊழியம் செய்கிற அந்த ஆசாரியத்துவத்தை சிமியோனுக்கு கர்த்தர் கொடுக்கல, லேவிக்கு கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவன்.
நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு லேவியை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், நான் பிரசங்கிக்கிற இந்த காலை வேளையில, உங்களுக்கு இரவு வேளையில, நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு நம்பி விசுவாசித்த, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் எடும், என்னை உம்முடைய கரத்தில் பயன்படுத்தும். ஓ, ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினது போல இன்னைக்கு காலை வேளை, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். லார்ட், ஐம் ஜஸ்ட் கம்மிங் இன்டு யுவர் பிரசன்ஸ். ஓ காட், உம்முடைய பிரசன்னத்திற்குள் நான் வருகிறேன்னு சொல்லி நீங்க தெய்வ சமூகத்தில் கோலை போல, ஆரோனுடைய கோலை போல தெய்வ சமூகத்தை நீங்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிற போது, ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினவர் உங்களுடைய கோலையும் துளிர்க்க பண்ணுவார். எல்லார் கையிலையும் இப்போ 90% பிளஸிங் தான், 90% ஆஃப் பிளஸிங். ஆனா லேவினுடைய கையில மாத்திரம் எத்தனை % பிளஸிங்னா 110, 110% ஆஃப் பிளஸிங்க கர்த்தர் லேவினுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். காரணம் என்னங்க? காரணம் என்ன? கர்த்தர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இங்க இந்த சிக்காகோ பிரேயர் லைன்ஸ்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் ப்ராஃபஸியா உங்களுக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு கோல் துளிர்க்கும், உன் குடும்பத்திற்கு ஒரு கோல் துளிர்க்கும், உன் சபைக்கு ஒரு கோல் துளிர்க்கும், உங்க குடும்பத்திற்கு ஒரு கோல் துளிர்க்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால இந்த உங்க மேல இந்த வார்த்தை நான் டிக்ளேர் பண்ணி நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கிறது போல இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பொருளாதாரத்துல, உங்க பினான்சியல்ல, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்கள் வாழ்க்கைய கர்த்தர் இந்த காலை வேளையில துளிர்க்க பண்ண அவர் போதுமான தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னாகமம் 17:7, அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. பார்த்தீங்களா? தெய்வ சமூகத்தில் 7 ஆண்டுகள் நடக்க வேண்டிய ஒரு பெரிய ப்ராசஸ ஆண்டவர் ஒரே ராத்திரில செய்து முடித்தார். சில ப்ராசஸுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என் வாழ்க்கையில எப்படி சம்பவிக்குமோ? 7 ஆண்டுகளில் நடக்க வேண்டியதை ஒரு ராத்திரில செய்து முடிக்க தேவனுக்கு அவர் போதுமான தேவனா அவர் இருக்கிறார். 7 ஆண்டுகள் லாங் டேர்ம்ல செய்ய வேண்டிய காரியத்தை ஷார்ட் பீரியட்ல, இன் ஒன் நைட்ல கர்த்தர் ஒரு மிராக்கிள் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். 23வது மணி நேரத்துல 23rd ஹார்ல உங்கள் வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்கு. ஆண்டவரே, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். பேதுரு சொல்றான், தண்ணியில கடல்ல நடந்து போகிற போது சொல்லுகிறான், காற்றையும் கடலையும் பார்த்து அவன் பயந்து போயிட்டான். ஆண்டவரை பார்க்கிறதை விட்டு சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்தான், மூழ்கி போக ஆரம்பித்தான். ஆண்டவரை பார்த்த போது நேரா நடந்தான், பிரச்சனையை பார்க்கல. இப்ப பிரச்சனையை பார்க்கிற போது ஆண்டவரை விட்டுட்டான், மூழ்கி போகிறான். அப்போ ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நான் மூழ்கி போகிறேன், நான் சாக போகிறேன், நான் மடிந்து போகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் அற்ப விசுவாசியா இருக்க? நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டது போல என் வாழ்க்கையில நான் மூழ்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். என் வாழ்க்கையில நான் கீழே போயிட்டு இருக்கேன் பாஸ்டர். என் வாழ்க்கையில வறட்சியின் மேல வறட்சியா இருக்கு. என் வாழ்க்கையில நான் அமெரிக்கால இருக்கேன்னு தான் சொல்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு சில வறட்சிகள் இருக்கு. என் பர்சனல் லைஃப்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கு, என்னோட பினான்சியல் ஒரு ட்ரைனஸ் இருக்கு, ஆனா என்னோட குடும்பத்தில் ஒரு ட்ரைனஸ் இருக்கு. நான் என்னால பர்சனல் லைஃப்ல, என்னோட பர்சனல் ப்ரேயர் லைஃப்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கு. நீங்க இந்த காலையில நீங்க சொல்வீங்கன்னா, 23rd ஹார்ல அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் ஒரு லாங் டேர்ம்ல முடியாத காரியத்தை ஷார்ட் பீரியட்ல, இன்னும் ஒன் நைட்ல ஒரு பெரிய மிராக்கிளை டெலிவர் பண்ண முடியும்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் உங்களை பார்த்தவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினவர், சபிக்கப்பட்டவனுடைய கோலை துளிர்க்க பண்ணின ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் இந்த காலவேளையில போதுமான தேவனாய் இருக்கிறார்.
ஓ ரபா காத்தா ரபால ஹஸ்மனாதியான் துடபா லபா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நேற்றிரவு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் என்ன வார்த்தைகளை நான் பிரசங்கிக்கணும்னு சொன்ன போது கர்த்தர் என் இருதயத்துல கொடுத்துட்டு இருந்த ஒரே வார்த்தை, நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். அமேன். அமெரிக்கா தேசத்துல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். சிகாகோல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். நீங்க இருக்கிற பகுதிகளில் உங்கள் ஊழியங்கள் துளிர்க்கும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைகள் துளிர்க்கும். உங்க பினான்சியல் துளிர்க்கும். ஓ ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால லார்ட் அப்பா, நான் இவங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். ஹalleluya. இவங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஒரு துளிர் விடுகிற ஒரு நாட்களா இந்த நாட்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன். பச்சை தன்மை இல்லாத, செழிப்பு இல்லாத அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டு பல பல 100 வருடங்களான அந்த கோல் தெய்வ சமூகத்தில் ஒரே ராத்திரியில துளிர்த்தது. நீங்க சொல்லலாம், மனித பார்வையில இதெல்லாம் முடியாது பாஸ்டர், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, சும்மா கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும் நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏய், நான் தெரிந்து கொள்ளுகிறவுடைய கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன். நிச்சயமா நான் துளிர்க்க பண்ணுவேன். இந்த காலவெளியில நீங்க ஏதோ சும்மா அன்எக்ஸ்பெக்டடா இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல. ஆண்டவரே உங்களை இந்த ப்ரேயருக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உங்களை ஆண்டவர் அமெரிக்கா தேசத்திலையும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் பல மாவட்டங்களிலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னா சாதாரணமா உங்களை வைக்கலங்க. உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். என்ன தெரியுமா நடந்தது? பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? அவன் ஒரு செடியை போல வளர்ந்து கொண்டிருக்கிறான். திராட்சை செடியை போல வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாத சகோதரர்கள், செடி இங்க இருக்கு, ஆனா 4 பக்கத்திலும் அவர்கள் சுவர்களை கட்டுகிறார்கள். 4 பக்கத்திலும் சுவர்கள் கட்டுகிறார்கள். ஏன்னா அவங்க பாக்குறாங்க, சுவர் கட்டிட்டோம்னா இந்த செடிக்கு யாரும் தண்ணி ஊத்த முடியாதுல, சுவர் கட்டிட்டோம்னா இது மேல சன்லைட் படாதுல, சூரிய வெளிச்சம் படாதுல, சுவர் கட்டிட்டோம்னா இதை யாரும் பாதுகாக்க முடியாதுல, சீக்கிரத்தில் வறண்டு போயிரும்ல, சீக்கிரத்துல காஞ்சு போயிரும்லன்னு சொல்லி சகோதரர்கள் 4 திசைகளிலும் மதில் கட்ட ஆரம்பித்தார்கள். மதில் கட்டுறது மாத்திரம் இல்ல, மதில்களுக்கு மேலாக அந்த காம்பவுண்டுக்கு மேலாக நின்று வில் வீரர்கள் வில்ல விடுவாங்களாம். இது எப்படியும் செத்து போகணும், இது செத்து போகணும், இது செத்து போகணும்ட்டு. ஆனா வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படர்ந்து வரும். வசனத்தை வாசிச்சுக்கிட்டே வருகிற போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு காலத்தில் யோசேப்பினுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாத சகோதரர்கள், 4 திசைகளிலும் சுவர் போட்டவர்கள், கர்த்தர் சொன்னார், யோசேப்பே, உன் சகோதரர்கள் சூரிய வெளிச்சத்தை உன் மேல படக்கூடாது, நீ வளர்ந்துடக்கூடாதுன்னு 4 பக்கத்திலும் அவர்கள் காம்பவுண்ட் கட்டி வச்சிருந்தாலும், தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு சொல்லி காம்பவுண்ட் போட்டு வச்சிருந்தாலும், கர்த்தர் சொன்னாரு, நீதியின் சூரியனாகிய நான் உன்மேல் உதிக்கிறது நிமித்தமாய், நான் உனக்கு போஷாக்கை கொடுக்கிறது நிமித்தமாய், நான் உன்னை வாழ வைக்கிறது நிமித்தமா என்ன தெரியுமா நடக்கும்? உன்னுடைய வேர் கீழமா ஆழமாய் போகிறது இல்லை, கீழே ஆழமாய் போகிறது மாத்திரம் இல்லாம உன்னுடைய கொடிகள் 4 திசைகளும் உன்னுடைய சகோதரர்கள் போட்டு வைத்திருக்கிற அந்த சுவரின் மேல படர்ந்து வரும். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை நான் ரொம்ப நல்லா சொல்றேன், கேளுங்க. இவ்வளவு நாளா எந்த காம்பவுண்ட் இவன் வளர்ச்சியை தடுத்ததோ, இப்ப அந்த காம்பவுண்ட் சொல்லுது, காம்பவுண்ட் போன்ற இருக்கிறவங்க சகோதரர்கள் சொல்றாங்க, யோசேப்பே, இப்போ நாங்க யாருடைய பலத்துல நின்று கொண்டிருக்கோம்னு சொன்னா உன்னுடைய பலத்துல நிக்கிறோம். இப்போ அந்த மதில் சுவர் நிக்கணுமா நிக்க வேண்டாமா அப்படின்றத யாருடைய கையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பினுடைய கைகளில இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவர். ஒரு காலத்தில் 4 திசைகளிலும் சத்துரு பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுத்து எலும்பு விடாமல் பண்ணிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு சுவர் பேசுது, ஏய் யோசேப்பே, உன் கையில தான் இருக்குது, நாங்க நிக்கிறதும் நாங்க கீழே விழுறதும் உன் கையில தான் இருக்குன்னு சொன்னது போல
இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்க எங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்னை மனமடிவாக்கினவர்கள், உன்னை துன்பப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், எந்த வளர்ச்சியும் இல்லாதபடிக்கு நடு காட்டுல கொண்டு வந்து விட்டது போல 4 திசைகளும் திரும்புகிற பக்கத்துல எல்லாம் பிரச்சனைகள் ஊடாய் நடந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில் ஆண்டுடைய வசனம் உனக்கு நேராய் வருகிறது. யோசேப்பு கணிதருகிற செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படரும். அவனுடைய சகோதரனுடைய மனமடி வாக்க நினைத்தார்கள், வில் வீரர்கள் அவனுடைய மனமடி வாக்க நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பின் மேல கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. யோசேப்புக்கு அல்லேலூயா, கர்த்தருக்கு மேல பெரிய ஒரு நோக்கமும் திட்டமும் இருந்தபடினால யோசேப்பு தினம் 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 வளர்ந்து கொண்டே இருந்தார். ஆரோனுடைய கோல் கர்த்தர் வளர பண்ணி கொண்டே இருந்தார். அது வளர்ந்தது, அது பூ பூத்தது, அது கனிகளை தந்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்போ எல்லா ஜனங்களுடைய கண்களும் யாருடைய கோலுக்கு நேராய் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆரோனுடைய கோலுக்கு நேராக சர்வ வல்லவர் கொண்டு போய் நிறுத்தினார். இந்த காலை வேளையில நான் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்திலிருந்து, கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிநாமத்தில் நான் பிளஸ் பண்றேன். ஆரோனுடைய கோலை ஒரு ராத்திரியில துளிர்க்க பண்ண என் தேவனுக்கு போதும் என்று சொன்னால், முடியும்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு 7 years என்ற ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல செய்ய முடியாததை 1 nightல ஆண்டவரால செய்து முடிக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த பிரேயர் லைன்ல இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் சம்பவிக்கிறது. உங்க வாழ்க்கைகள் துளிர் விடுகிறதை நான் என் ஆவியில நான் பார்க்கிறேன். அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமா இந்த கூகுள் மீட்ல நான் இணைகிற போது நீங்க அநேக சாட்சி சொல்ல போகிறீங்க. பாஸ்டர், அன்னைக்கு நீங்க செய்தி கொடுத்தீங்க, என் வாழ்க்கை முடிந்தது, என் வாழ்க்கை சபிக்கப்பட்டது, நம்பிக்கையற்றது நான் நினைத்தேன். இல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆரோனுடைய கோலையை கர்த்தரால துளிர்க்க பண்ண முடியும்னா என் வாழ்க்கையும் துளிர்க்க பண்ண முடியும். தெய்வ பிரசனத்தில் காத்திருக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதல்ல. யோசேப்பு சொல்றான், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். யோசேப்பு தாவீது சொல்லுகிறது போல இந்த காலவேளையில் ஆவியானவர் உங்களை பார்த்து திருவிழமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினவர் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கோள்களை துளிர்க்க பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட நான் பிளஸ் பண்றேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ரமனா ஹந்துனா ஷகடபல் கமானா தியாந்தரபா ஓ பிரஹஸ்மனா ஹதேனியா கட்டரபா துடபரபரபா. நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அப்பா அவருடைய பாதத்தை நாங்கள் வருகிறோம். அப்பா, நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீ தூரத்திற்கும் தேவனா இருக்கிற. நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள், நான் உம்முடைய ஊழியக்காரன். ஆண்டவர், இவர்கள் உம்முடைய ஜனங்கள். உம்முடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை பேசணும்னு நீங்க சொன்னீங்களோ அந்த வார்த்தைகளை நான் சற்றாகிலும் மாற்றாமல் நீங்க சொன்னதை நான் முழுவதுமா நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அநேகருடைய வாழ்க்கையில ஒரு துளிர் விடுகிற நாட்களாய் வரட்டும். இப்போ ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆவில நிரம்பி துதிங்க, ஸ்தோத்திரம் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பிரைசிங். ஆண்டவரை துதிங்க. உங்க வீடுகளில சத்தம் கேட்கட்டும், துதியின் சத்தம் கேட்கட்டும். தெய்வ பிரசனத்திற்குள் போன ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினது உண்மை என்றால், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்கள் கோள்களை துளிர்க்க பண்ண அவர் போதுமான தேவனா இருக்கிறார். லார்ட், நான் இவங்களை நான் பிளஸ் பண்றேன், இவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்வீராக என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, காட் வில்லிங், நமக்கு சித்தமானால், அடுத்த முறை சித்தமானால் நான் வருகிற போது அநேகர் எழும்பி சாட்சி சொல்வார்களாக என்று சொல்லி இவர்கள் நான் பிளஸ் பண்றேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்வீராக. இதிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நீ செய்ய வேண்டுமா நான் ஜெபம் பண்றேன். துளிர் விடுகிற நாளாய் மாறட்டும். ஊழியங்கள் துளிர் விடட்டும். ஆண்டவரே, பினான்சியல் துளிர் விடட்டும். பர்சனல் லைஃப் துளிர் விடட்டும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். பிரேயர்ல இணைந்த ஆண்டவரே எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணி நான் ஜெபம் பண்றேன். கிருபைக்குள் மறைத்துக் கொள்வோம். உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.